இன்னைக்கு ஒரு பேஷண்ட் கேள்வி கேட்டாங்க. இவங்களுக்கு 5வது நாள் கரு வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா 6வது நாள்ல தான் கரு வளர்ந்துருக்கு. அப்போ 6வது நாள் தான் நீங்க கருவை வைப்பீங்களா, சக்சஸ் ஆகுமா கேட்டாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 5வது நாள் கருவோ 6வது நாள் கருவோ எல்லா பேருமே பிளாஸ்டோசிஸ்ட் எம்பிரியோ. திஸ் இஸ் த மோஸ்ட் கம்பீட்டன்ட், அதாவது பெஸ்ட் எம்பிரியோ அப்படின்னு சொல்றது. சோ ஜீனோமிக் ஆக்டிவேஷன் ஒன்னு ஆகி இந்த எம்பிரியோ உள்ள போட்டா சர்வைவல்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் எம்பிரியோ. நல்ல லேப்ல போட்டீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட் கட்டாயமா வரும். டே 5 எம்பிரியோஸ் தான் ஐடியல், பெஸ்ட் லெவல் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட். ஆனா சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவா வளரும். சில பேருக்கு டே 5ல வளரும், சில பேருக்கு டே 6ல வளரும். நிறைய பேருக்கு டே 6ல எம்பிரியோ வளர்ந்து அதை போட்டும் கன்சீவ் ஆகி இருக்காங்க. சில லேப்ஸ்ல வந்து 5லயும் வரல 6லயும் வரலன்னா 7th டேல எம்பிரியோவை ஃப்ரீஸ் பண்ணி அந்த எம்பிரியோவை உள்ள போட்டு கூட வந்து உங்களுக்கு பிரெக்னன்சிஸ் ஆயிருக்கு. பட் ஆனா இது எல்லாமே வந்து பிளாஸ்டோசிஸ்ட் தான். அதாவது ஒரு பர்சன் கொஞ்சம் ஸ்லோவா படிக்கிறாங்க அப்படிங்கிற போது அவங்க ஃபெயிலியர் கிடையாது இல்லையா, கொஞ்சம் கம்மி மார்க் வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரு டே 6ஓ டே 7 எம்பிரியோவோ நம்ம போடும்போது அவங்களோட சக்சஸ் ரேட் கொஞ்சம் ஸ்லைட்லி லோவர் than டே 5 இருக்கும். ஆனா அவங்க ஃபெயிலியர் கிடையாது, அவங்களும் பிளாஸ்டோசிஸ்ட் தான்.